love you, Jesus. We worship you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமகே துதியுமகே. ஆமென். Mighty reign. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. Holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, oh you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, our God is a God. He's unchanging. Situation might change, people might change, but He's an unchanging God. தேவன் மாறாதவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் மாறாதவர். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறன்னு சொன்ன தேவன் நன்மையினால் தம்முடைய கிருபையினால் தேவன் இன்று நம்மை முடிசூட்ட போகிறார். God is going to fill you with His goodness and joy. As myself and brothers Hudson, we are going to worship God. Are you ready to join us? இந்த நாளில் நானும் அன்பு சகோதரர் சாம் ஹட்சன் ரெண்டு பேரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு நீங்கள் இணைந்து நாம் சேர்ந்து ஆராதிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு மறுக்குமல்ல நல்ல தகப்பனே, our gracious heavenly Father, we come to your throne of grace. உம்முடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் நேர் வருகிறோம் அப்பா. Let your compassion be moved. உம்முடைய மனதுருக்கம் எங்களை நிறைக்கட்டும். Let us be filled with your presence. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். எங்கள் துயரங்களை மறந்து போக, எங்கள் வேதனைகளை மறந்து போக, எங்கள் கண்ணீரை மறந்து போகத்தக்கதாக உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். Lord, fill us with your presence so that we might forget our sorrow, our burden and the trouble of God. Let the joy of gladness fill us. Let the oil of gladness fill us. மகிழ்ச்சியினால் எங்களை நிறைத்து, ஆனந்த தைலத்தினால் எங்களை நிறைக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் பரலோக எங்களை சந்திக்கிற நேரமாக, ஆண்டவரே உம்முடைய தொடுதலை உணர்கிற நேரமாக, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கிற நேரமாக இருக்கட்டும். Let it be a time of heavenly visitation, hearing your voice and feeling your touch. We give this program in the hands. Take control, oh God. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். In Jesus name we pray. Amen. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். He is yesterday, today, forever. He is an unchanging God. நாம் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போமா?
அவர் வார்த்தை தருகிறது மாத்திரமில்லை, அவர் வாக்குத்தத்தங்களை தருகிறது மாத்திரமில்லை, கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவன். He is a God of promise. கைகளை தட்டி உற்சாகமாக ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென் ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுவோம், கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. ஆமென். சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஓ, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்திடுவாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்திடுவாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென் ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது,
கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, புழுதிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன் அவர். தாழ்வில் இருக்கிற நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா, என்னை நினைக்கிறவரே, என்னை உயர்த்த விரும்புகிறவரே, உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி பார்ப்போம். Thank you Lord Jesus. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். உமது காருண்யத்தால். நீர் எத்தனை நல்லவரப்பா. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பிலே நீ மாறாதவராய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தை உங்களுக்காக நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம் எரேமியா 33:14 வசனம் சொல்லுகிறது. இதோ நாட்கள் வரும் முன் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். While I waited and prayed just for you, the Lord gave us a promise. Jeremiah chapter 33 verses 14. Behold, the days are come, says the Lord, that I will perform the good things that I have promised unto the house of Israel and to the house of Judah. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். நம்ம தேவன் வாக்குத்தத்தங்களை தருகிறது மாத்திரமல்ல, கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப God is a God not only gives promise, he is a God who keeps his promise. What a loving God he is serving. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். அந்த வசனம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் முன், இதோ நாட்கள் வரும் முன். அப்படின்னா என்ன நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம்? ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நாட்கள் வரும் முன் என்ன நாட்கள் இருக்கிறது? சங்கீதம் 69:12 வசனம் சொல்லுகிறது, இது அனுக்கிரக காலம். What time has come? Psalm 69 verses 12 says, this is an acceptable time.
சங்கீதம் 102:13 வசனம் சொல்லுகிறது, இது தயை பெறுகிற காலமாக இருக்கிறது. Psalms 102:13 says, this is the time of favor. ஆதியாகமம் 27:40 வசனம் சொல்லுகிறது, இது மேற்கொள்ளுகிற காலமாக இருக்கிறது. Genesis 27:40 says, this is the time of domain. This is the time to claim your blessings. யோபு 7:1 வசனம் சொல்லுகிறது, இது குறிக்கப்பட்ட காலமாக இருக்கிறது. Job 7:1 says, this is the appointed time. எரேமியா 51:33 வசனம் சொல்லுகிறது, இது அர்ப்பின் நேரமாக இருக்கிறது. Jeremiah 51:33 says, this is the time of harvest. Daniel 7:21-22 says, it's a time of position. It's a time of claiming. தானியேல் 7:21-22 வசனம் சொல்லுகிறது, இது சுதந்திரிக்கிற காலம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இது அறுவடையின் காலம். இது குறிக்கப்பட்ட காலம். நீ மேற்கொள்ளுகிற காலம், சகலத்தை மேற்கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது. நீ எந்தெந்த காரியங்களுக்காக கண்ணீர் வடித்தாயோ, உன் கண்ணீருக்கு பலனை பார்க்கிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. உன்னை சிறுமப்படுத்தின மக்கள், உன்னை அற்பமாக ஏளனமாக எண்ணின மக்கள், உன்னை தலையை கொட்டி கொட்டி உன்னை தாழ்த்தின மக்களுக்கு முன்பாக நிமிருகிற ஒரு ஆண்டு, தலை உயர்கிற ஒரு ஆண்டு. கர்த்தர் உன் கொம்பை தலையை உயர்த்த போகிறார். The time of favor, the time of redemption, the time of claiming, the time of uplift has come. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இது தயை பெறுகிற காலமாக இருக்கிறது. தேவனுடைய பார்வையை தயை பெறுகிற காலம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, யோபு 7:1 சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு குறித்த காலகட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Job 7:1 says, there is an appointed time for a man. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, உறங்குகிற நாம் ஒரு அலார்மை செட் பண்ணி வைக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்தை நியமித்து குறித்து அந்த அலாம் செட் பண்ணுவோம். We fix an alarm time for us to get up in the morning. கர்ப்பம் தரித்திருக்கிற பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் அவர்கள் பிள்ளை பிறப்பார்கள். A fixed time has been appointed for a pregnant woman to deliver a child. குக்கர்ல உணவை வைக்கிறவர்கள் அதுக்கென்று ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்றோம், அது உணவை சரியாக சமைக்க. We keep a fixed time for food to be cooked well. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய குறித்த நேரம் வந்து விட்டது. Your time of appointment has come. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற காலம் வந்து விட்டது. What I promised, the good things that I promised about you, the time of fulfillment has come. Your waiting time has over. ஆபுக்கு 2:3 வசனம் சொல்லுகிறது, தரிசனம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அவைகள் நிறைவேறாமல் போவதில்லை. ஆபுக்கு 2:3 says, the vision is kept for an appointed time. It will not tell a lie. Even if it delays, it shall certainly come to pass. ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம், ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற மேன்மைகள், அந்த நேரம், அந்த நாள் வந்து விட்டது. உன்னை தாழ்வாக எண்ணின மக்கள் இதுவரைக்கும் பார்க்காத மாற்றத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறார்கள். உன் ஊழியத்திலே தேவன் உன்னை உயர்த்துகிறதை பார்க்க போகிறார். உன் தொழில் செழிக்க போகிறது. உன் வேலையிலே கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றும் வாய்க்க செய்கிற எஜமான் கண்டான். The master saw that God had blessed and prospered Joseph. Your time of appointment, your time of uplift, your time of recognition has come. Oh, the time to be uplifted in the ministry has come. இழந்து போனதை மீண்டும் சுதந்திரிக்கிற காலம் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் நீ அழுது அழுது பொலிமின ஜபங்களுக்கு பதில் பெறுகிற நேரம் வந்துவிட்டது. Your time of what you've been weeping and expecting, your time of waiting is over. அன்பு மகள் செல்வி, எத்தனை
எத்தனை நாட்கள் நான் காத்திருப்பது? அன்று கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்டு, அன்று சொன்ன தீர்க்கதரிசனம் உண்டு, ஆனா என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களோ ஒன்று என்று சொல்லி நீ அழுதாய் அல்லவா? Dear sister Selvi, did you not cry and say, how long should I wait? The promise of God is one, but what is happening in my life is just the opposite. Brother Prem Kumar, கைக்கு எட்டுனது வாய்க்கட்டவில்லை போல, what you have been expecting, what you have been dreaming is, but what is coming in your life, fulfilling in your life is just the opposite. வாழ்க்கை துன்பமே என் வாழ்க்கை, சஞ்சலமே என் வாழ்க்கை, பாடுகளே என் வாழ்க்கை, என் கண்ணீர் வேதனைகள் மாறாத என்று அழகியோடு பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் எதிர்பார்க்காத மாற்றத்தை, திருப்பத்தை பார்க்கிற காலகட்டம் வந்தது. அதுவரைக்கும் தாவீதை ஒரு ஆடு மேய்க்கிறனா தான் பார்த்தாங்க, ஆனால் எப்பொழுதோ ஒரு ராஜாவாக பார்த்தார்கள். கிதியோனை ஒரு அனுபவமற்றவனாக பார்த்தார்கள், ஆனால் ஒரு நாள் வந்தது அவனை சிறந்த இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காரனாக ஜனங்கள் பார்த்தார்கள். The people saw David as an ordinary shepherd, but now they see him as a king. People saw Gideon as an ordinary unworthy person, but now they see he is the reason for the salvation of Israel. இதுவரைக்கும் பார்க்காத விதத்தில் உன் சபை மக்கள் கர்த்தருடைய கரவோடு இருக்கிறதை பார்க்க போகிறார்கள். தீர்க்க தரிசனமான வரங்கள் செயலாற்றுகிறதை பார்க்க போகிறார்கள். எந்த டாக்டர் இது முடியாது நடக்காதுன்னு சொன்னார், அதே டாக்டர் நீங்கள் சுகத்தை, அந்த கேன்சர் கட்டி மறைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தர் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். வேத வசனம் சொல்லுகிற ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானா, ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவார். The Bible says, if you read Genesis chapter 18 verses 10, the Lord said, certainly I will return unto thee according to a time of life. Your wife Sarah shall conceive and bear a son. உற்புவ காலகட்டத்தில் நான் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவி பல ஆண்டுகள் காத்திருந்து பிள்ளை பாக்கியம் இல்லாத நிலையிலே அழுத கண்ணீரோடு குறைகளோடு கவலையோடு இருந்த உன் மனைவி சாராள் ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பாள் என்று ஆண்டவர் சொன்னார். When Sarah heard this promise from God, Sarah laughed within herself. She said, I'm gone old. The manner of women has gone over. How can I bear a child? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இன்று பல முயற்சிகள் எடுத்திருக்கலாம், பிள்ளை பாக்கியத்திற்காக பல முயற்சிகள், உன் தொழிலை செழிக்க பல முயற்சிகள் எடுக்கலாம், உன் பிள்ளையை படிக்க வைக்கணும், வாழ்க்கையை சிறந்த ஒரு மனிதனாக உயர்த்தணும், எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஒவ்வொரு காலேஜும் போகாம பாதியிலே நிறுத்திட்டு உன்னை வேதனைப்படுத்துகிறான்னு சொல்லி தானே கவலைப்பட்டு இருக்கிறாய். என் அன்பு சகோதரியே, நீ எதிர்பார்க்காத மாற்றத்தை உன் பிள்ளையோட விஷயத்தில் நீ பார்ப்ப. You're going to see a great change in your sons, but he is going to study again and he will bring glory and honor to the family. உன் குடும்பத்திற்கு பேர் புகழை உன் மகன் கொண்டு வருவான். அவரை குறித்து கலங்காது. நீ அவரைக்காக நீ ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். God will not forget the prayers that you have done for your son. சாராள் எண்ணினால் எப்படி இது ஆகும் என்று. How it is possible? கர்த்தர் தன் உரைத்ததை போலவே சாராளை சந்தித்தார், அவள் பிள்ளையை பெற்றெடுத்தார். Genesis 21 verses 1 says, according to what God had promised, God visited Sarah and she was blessed with a child. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பார். அவர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், உன் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், உன் தொழிலை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உன்னை பேர் சொல்லி ஊழியத்திற்கு அழைத்த தேவன் உனக்கு குறித்து வைத்திருந்த வாக்குத்தத்தங்கள், அவைகள் தாமதிக்கலாம், ஆனால் அவைகள் கட்டாயம் நிறைவேறும். அவைகள் கட்டாயம் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு, யூதாவின் குடும்பத்திற்கு நான் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அருகிலுக்கு நபரை பார்த்து சொன்ன, ஆண்டவர் உன்னை குறித்து சொன்ன நல்ல வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையற்ற நிலையிலே இவ்வளவு ஜெபம் பண்ணினேன், இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேனே, இதுவரைக்கும் நடக்காதது இனிமேல் நடக்குமா என்று சொல்லி மனதில் துவழ்ந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறேன். உம்முடைய அற்புதம் செய்கிற கரங்களை தொடுகிறதுக்காக நன்றி. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை தொடுகிறதுக்காக நன்றி. இப்பொழுது உம்முடைய விடுதலை கொடுக்கிற கரம் தொடுகிறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் தொடுங்க ராஜா. படித்த கண்ணீர் போதும், பட்ட பாடுகள் போதும். கர்த்தருடைய உயிர்த்த அந்த வல்லமை இறங்குகிறது. ஓ, வானம் திறந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். I see the heavens opened. தேவனுடைய மகிமை, ஓ, பனியை போல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு மகள் விஜயா, அன்பு மகள் விஜயா, தேவன் உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார், உன் அலைச்சல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சிஸ்டர் விஜயா, God is aware about your tears. God is aware about your problem. அன்பு மகள் அனிதா, வாழ்க்கையே துயரமே உன் வாழ்க்கை, கண்ணீரே என் வாழ்க்கை என்று அழகியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அன்பு மகள் அனிதா, தேவனோட உயிர்த்த அந்த கரங்கள் தொடுகிறது. There is one person watching this program, உடம்பெல்லாம் அந்த ஸ்கின் அலர்ஜி, நிறம் மாறி வெள்ளை வெள்ளையான நிறம் மாறிட்டு இருக்கிறது. ஐயோ, ஏதோ வியாதி இருக்குமா, வெளியே சொல்ல உனக்கு பயம். உன் ஆடைகளை மூடி அதை மறைத்து கொண்டு, you are covering your body with that because of the white patches in your skin. God is healing you right now. The tumor on your breast, the marble இருக்கிற அந்த கட்டி மறைகிறது. கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை உங்களை தொடுகிறது. Receive the touch of God. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தான் சொன்ன நல்வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னார், அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னவர், அவர் வாக்கு மாறாதவர். God bless you. நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஆமென்.